ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். என்னோடய சேனலில் இன்றைக்கி உளுந்து தோசை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். உளுந்து பொறுத்த வரையும் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதில் முக்கியமாக வயசுக்கு வந்தவங்களுக்கு அதை நம்ம தோசையாக இல்லாட்டி கஞ்சியாக காய்ச்சி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி தோசை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த டைமில் இந்த உளுந்தோட பெனிஃபிட் என்னென்னா கால்சியம், மெக்னீஷியம் இது போன்ற தாதுச்சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்குது. இதை நம்ம குழந்தைகளுக்கு வயது வந்தவங்களுக்கு கொடுத்தா எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகும். இன்னும் இடுப்பு வலி இருக்காது. இது முக்கியமாக வயதுக்கு வந்த பெண்களுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களோட பீரியட்ஸ் டைம்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இதை சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன். அதை நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் நீக்காத உளுந்து எடுத்திங்கனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் தோல் நீக்கின உளுந்து தான் இன்றைக்கி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை நல்லா நல்ல தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு வாஷ் பண்ண அப்புறம் நீங்கள் அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரமும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உளுந்து உங்களுக்கு நல்லது. 1 மணி நேரம் இல்லாட்டி 1.5 மணி நேரம். இல்லை என்னால் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா ஊறி இருக்கும் உங்களுக்கு. நல்லா உளுந்து ஊறி உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டைமில் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த உளுந்தை ஊற வச்ச தண்ணியை நீங்கள் அதிலே ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா ஊற வச்ச தண்ணியை ரொம்ப நல்லது. இப்போ நான் இன்றைக்கி தோசை சுடுறனால அது எனக்கு அந்த தண்ணி தேவைப்பட்டுருக்குது. அதனால் இந்த தண்ணியை நான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். உளுந்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இந்த உளுந்து நம்ம கை கால் மூட்டு வலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ரொம்ப தீர்வாக இருக்குது. கஞ்சி விருப்பம் இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. முட்டை ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை எனக்கு கிடைக்கல. நீங்கள் உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பனானா சேர்க்குறேன். ஒரு ஸ்வீட்டுக்காண்டி ஒரு பனானா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை கருப்பட்டி இது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை சுகர், நார்மல் சுகர், ஒயிட் சுகரே இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதையும் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறது ரொம்ப நல்லது. சேர்த்துக்கிட்டேன். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருக்கேன். நான் தோசை மாவு பக்குவத்தில் இந்த மாவை நல்லா அரைச்சிருக்கேன். அதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ண போகிறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஊற்றிக்கிட்டேன். அதில் ஊற்றி அதில் உங்களுக்கு பனானா அரையாமல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கரண்டியால் மேஷ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நல்லா ஒரு கலக்குனிங்கன்னா உங்களுக்கு கையால் நல்லா மாவு நல்லா கலக்கிக்கோங்க. உங்களுக்கு தோசை நல்லா வரும். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. உளுந்து, முட்டை, நல்லெண்ணெய் இது 3மே ரொம்ப நல்லது. இதை வச்சு களியும் கிண்டி சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லது. இந்த 3ம் சேர்க்குறது ஒன்றா சேர்க்குறது. அதனால் நான் இன்றைக்கி இந்த தோசைக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். இதோட கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்கிறதுக்காண்டி கேரட்டும் வெங்காயமும் நல்லா நைஸாக நான் சீவி வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி நான் தோசை மில்லில் தூவி விட்றேன். தூவி விட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து தோசை ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த உளுந்து தோசையோ உளுந்து கஞ்சியோ உளுந்து சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் உடம்பு எடை குறைக்க நினைக்கிறேன். உங்களுக்கு இது அவசியம் இல்லாத ஒன்று. மற்றபடி இது வயதுக்கு வந்த பெண்களுக்கு, சிறு குழந்தைகள், சிறு பெண்கள், சின்ன பெண் குழந்தைகள் இது மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் கஞ்சியோ களியோ கொடுக்க முடியாது, சாப்பிட முடியாத பிள்ளைங்களுக்கு இது பிடிக்காதுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், தோசை ரெடி. உங்களுக்கு என்னோடய ரெசிபி, என்னோடய சேனலில் போடுற ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.